நாம் ஒரு பொருளை கீழே போட்டால் அதை கீழே விடுகிறது. அதற்கு காரணம் புவியீர்ப்பு விசை என்பது நமக்கு தெரியும். நம் பூமியில் மட்டும்தான் இந்த புவியீர்ப்பு விசை உள்ளதா அல்லது எல்லா கிரகங்களிலும் உள்ளதா என்று பல கேள்விகள் எழலாம். அனைத்து கிரகங்களிலும் இந்த விசையானது செயல்படுகிறது. ஆனால் அதற்கான சதவீதங்கள் மாறுபடலாம். நம் பூமியில் பல மர்மங்கள் மற்றும் ஆச்சரியங்கள் கொண்ட இடங்கள் இருக்கின்றன. இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கின்ற இந்த ஈர்ப்பு விசையானது நம் பூமியில் ஒரு சில இடங்களில் இல்லை. அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். முதலாவதாக, மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு அருவி. மகாராஷ்டிரா மாநிலம் கொங்கன் கடலோர பகுதியை ஒட்டிய டெக்கான் மலைப்பகுதியில் இருக்கும் ஒரு அருவியில் தண்ணீரானது கீழ் நோக்கி பாய்வதற்கு பதிலாக மேல் நோக்கி பாய்கிறது. இந்த இடத்தில் புவியீர்ப்பு விசை குறைவாக இருப்பதை இதற்கு காரணம் என்று கூறுகின்றார்கள். அடுத்ததாக, மவுண்ட் அராக்கட், அர்மேனியா. இந்த பகுதி துருக்கி மற்றும் அர்மேனியா எல்லைகளுக்கு இடையே அமைந்துள்ளது. இங்கு காரை நாம் நிறுத்தி வைத்தால் எந்த உதவியும் இன்றி தானாக மலையேறி செல்கிறதா. பொதுவாக மலையில் நிறுத்திய காரானது கீழே இறங்கும். அதில் எந்தவித ஆச்சரியமும் இல்லை. ஆனால் கீழே நிறுத்திய காரானது மலையேறுகிறது என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? அடுத்ததாக, மேக்னெட்டிக் ஹில், இந்தியா. லடாக்கின் லே கார்கில் நெடுஞ்சாலையிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இது அமைந்துள்ளது. இந்த நெடுஞ்சாலையில் உங்கள் வாகனத்தை நடுநிலையாக வைத்திருந்தால் அது தானாகவே மெதுவாக நகரத் தொடங்கும். மேலும் மணிக்கு 20 கிலோமீட்டர் வரை தானாகவே செல்கிறது. இந்த மர்மமான நிகழ்வுகளுக்கு பின்னால் காரை மேல் நோக்கி இழுக்கும் ஒரு காந்த சக்தி இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த இடத்தை கடந்து செல்லும் விமானம் கூட காந்த குறுக்கீட்டை தவிர்க்க அவற்றின் உயரத்தை அதிகரிக்கிறது. அடுத்ததாக, சாண்டா க்ரூஸ் மிஸ்ட்ரி ஸ்பாட். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் அமைந்துள்ளது இந்த சாண்டா க்ரூஸ் பகுதி. இங்கு சுமார் 150 அடி சுற்றளவில் ஒரு இடம் அமைந்துள்ளது. அங்கு புவியீர்ப்பு விசையின் மாறுபாட்டை உணரலாம் என்று கூறுகின்றார்கள். அங்கு கட்டப்பட்டுள்ள வீடுகள் நேராக நிற்காமல் வளைந்து உள்ளது. இந்த இடத்தில் நடப்பவர்களுக்கு அந்தரத்தில் பறப்பது போல தோன்றுமாம். திடீரென்று அங்கு கீழே விழுபவர்களும் உண்டு. இதற்கு காரணமாக வழிகாட்டிகள் கூறுவது என்னவென்றால், இங்கு ஒரு விண்கல் விழுந்து இந்த இடத்தில் ஒரு மாய கண்களுக்கு புலப்படாத ஒரு விட்டத்தை விட்டு சென்றதால் இந்த இடத்தில் புவியீர்ப்பு சக்தி வேறுபடுவதாக கூறுகின்றார்கள். அடுத்ததாக, செயின்ட் இக்னேஸ், அமெரிக்கா. இந்த இடத்திலும் 300 அடி சுற்றளவில் புவியீர்ப்பு விசை வேலை செய்யவில்லை. அங்கு சென்றால் நம்மால் நேராக நிற்கக்கூட முடியாது. அதனால் சுற்றுலா செல்பவர்கள் சாய்ந்து நின்றபடி அங்கு புகைப்படத்தை எடுத்து செல்கின்றார்கள். நீங்கள் எடுத்து செல்லும் கேமரா ஸ்டாண்ட் கூட நேராக நிற்க முடியாது. அடுத்ததாக, ஸ்போக் ஹில், புளோரிடா. இந்தியாவில் இருக்கும் மேக்னெட்டிக் மலை போன்று இதுவும் ஒரு ஈர்ப்பு மலைப்பகுதி. இங்கு உங்கள் வாகனத்தை நிறுத்தினால் அது தானாக மலையை நோக்கி போகுமா. அங்கு வாழ்ந்த அமெரிக்க பழங்குடியினர் தங்களது போக்குவரத்திற்காக குதிரைகளை பயன்படுத்துவார்கள். தங்கள் குதிரைகள் கீழ் நோக்கி இழுக்கப்படுவதை கவனித்துள்ளார்கள். அதனால் அந்த பகுதி மக்கள் ஸ்போக் ஹில் என்று இதற்கு பெயர் வைத்துள்ளார்கள். அடுத்ததாக, கியாகிட்டியோ பக்கோடா. மியான்மரில் அமைந்துள்ளது இந்த கியாகிட்டியோ பக்கோடா என்ற இடம். இந்த மலையை தங்கமலை என்று கூறுகின்றார்கள். இதில் என்ன அதிசயம் என்றால், இந்த தங்கமலையானது உருண்டு விழும் நிலையிலேயே 2500 வருடமாக உள்ளது. இப்படி இந்த உலகத்தில் பல அதிசயங்கள் நிறைந்திருந்தாலும் புவியீர்ப்பு விசை நின்றுவிட்டால் நாமும் பூமியை தாண்டி விண்வெளியில் மிதந்து கொண்டுதான் இருப்போம். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.